நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவளுக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. அது சரி, இன்ஃபார்ம் பண்ணலையா? இங்கதான் டாக்டர்லாம் இருக்காங்களே, இல்லைன்னா வெளியே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. அட பரவாயில்லைங்க. அப்படியெல்லாம் நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை இந்த ஜலதோஷத்தால வேற வியாதி கூட வரலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பாக்குறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லையா, அவ்வளவுதான். ஜெயிலுக்குள்ள விசிட்டரா வரும்போது மட்டும்தானே உங்களை பார்க்க முடியுது. இங்க இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை பாப்பேன்னு அவ ரொம்ப அடம் பண்றா. அவ சொல்றதும் சரிதானே. பார்வதி அக்கா நினைச்சா மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும். பார்வதி அக்கா மூலமா அந்த வேலையை பண்ண வேண்டியது நீங்க தான். மறுபடியும் இதுக்காக நான் பார்வதியை போய் பார்க்க நினைச்சாலே எனக்கு ரொம்ப... அப்பனா நானும் என் பொண்ணு ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிறோம். விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்டனை கொடுப்பாங்களே. தண்டனை ரொம்ப பெருசா கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாத்தையும் நாங்களே அனுபவிச்சுக்கிறோம். அதுதானே எங்களோட தலையெழுத்து. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் ஒரு 3வது மனுஷி தானே. ஆனா பொண்ணு உங்க பொண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தரி நீயோ சுந்தர நானோ சேர்ந்திருந்தால் திருவோனோ கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு. ஹலோ, ஆமா கனகராஜ் தான் பேசுறேன். யாரு? ராதாவா? அந்த ராதாவை தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. என்ன, ராதாவோட ஹஸ்பண்டா? அவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. யோ, எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றல. போன வையா பாவி, என்ன டென்ஷன் ஆக்கலன்னு அவனுக்கு தூக்கம் வராது போலயே. யார் கால் பண்றது? அது ராங் நம்பர்மா. ஆனா ராதான்னு சொன்னதை கேட்டனே. அது நான் பாட்டு தானே பண்ணேன். ராதை மனதில் என்ன ரகசியம். இப்ப கொஞ்ச நாளாவே பாட்டு அதிகமா தான் போகுது. இனிமே நான் பாடலமா. இங்க பாரு சுசிலா, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது சங்கீதம் தெரியணும். டான்ஸ், பாட்டு இதெல்லாம் நம்ம மனச ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கோ. அப்படின்னா பாட்டோட சேர்ந்து டான்ஸும் ஆடுங்க. ரெண்டுக்கு ஏத்த வயசு தானே உங்களுக்கு. இங்க பாரு சுசிலா, வயசுன்றது உடம்புல இல்ல, நம்ம மனசுலதான் இருக்கு. கரண்ட் பில்லுக்கு காசும் கேபிளுக்கும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு என்னப்போ, கொடுத்துட்டா போச்சு. நாளைக்கு கொடுத்துருவோமா? எது சொன்னாலும் நாளைக்கு. இப்படி சொல்றதுதான் உங்க பிரச்சனையே. நாளைக்குன்ற வார்த்தையை கேட்டாலே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆயிடுச்சு. அது சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாமையா நான் வருஷ கணக்கா கொய்த்துக்கு போய் பணத்தை சம்பாரிச்சிருக்கேன். சரி, சம்பாரிச்ச பணம்லாம் எங்க? அப்படி சொல்லணும்னா இந்த வீடு தான் இருக்கு. பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அது உனக்கு பத்தாதாடி? இந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு நல்ல வீடு வேற எங்கமா இருக்கு? அதெல்லாம் முன்னாடி. இதை விட பெரிய வீடெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல கட்டி இருக்காங்க. இங்க பாரு சுசிலா, நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நமக்கு இந்த வீடே பெருசு தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வேலை செய்ய கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணலாம் இல்லையா? காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு நல்லா தூங்குவீங்க. 11 மணிக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தூக்கம். இங்க பாருமா, நமக்கு தூக்கம் வரலன்னா இப்பெல்லாம் பிரஷர் வந்துருமா. நம்ம தூங்குனா நம்ம மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சம்பாரிச்ச எல்லாத்தையும் வீண் செலவு பண்ணதுனாலதான் மொத மாடியில இருக்க வீட்டை வாடகைக்கு விட வேண்டியது வந்தது. ஓ, அதுல என்ன பிரச்சனை? சுசிலா, வீட்டை வாடகைக்கு வர்றதெல்லாம் நல்ல விஷயம் தாமா. வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ற சின்ன உதவிதாமா அது. வாடகைக்கு நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தாலும் நம்ம வீடை நல்லபடியா பாத்துப்பாங்களம்மா.
இதுதான் நான் சொன்ன வீடு. சூப்பர். வீடு நல்லா இருக்குல்ல? நல்ல அமைதியான இடமா இருக்குங்க. 24 மணி நேரமும் கண்ணாடி பாக்குறதே வேலையா போச்சு. இந்த கண்ணாடியை இன்னைக்கு நான் உடைக்க போறேன். அப்படியா? சுசிலா குடு. குடுமா, சொன்னா கேளு. குடுமா. இத நான் அடுப்புல போட போறேன். ஏமா, அது இல்லாம நான் வெளியில போக முடியாதுமா. குடுமா, குடு. சுசிலா, ஏமா. சுசிலா, அது வெறும் விக்கு இல்லம்மா, என் மனசுமா. சுசிலா, எங்க கொண்டு போற? சுசிலா, வாடகைக்கு வீடு கேக்குறவங்களா இருக்கும். ஐயோ, என்னோட விக்கு, என்னோட விக்கு. ஐயோ, இந்த கனகராஜ் சாரோட வீடு இதுதான். வாடகைக்கு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. தெரியுதுங்க, உள்ள வாங்க. வா இந்து. ஐயோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் உங்களோடது. பேக் எங்க? எல்லாம் வண்டியில இருக்கா? வீட பார்த்துட்டு பாருங்க. கனகராஜ் சார். அது நான் தான். ஹலோ சார். அருண். ஆமா சார். இது என்னுடைய வைஃப் இந்துலேகா. ஓ, உட்காருங்க. ஈரடி வச்சுக்கிறேன். வீடு கண்டுபிடிக்க சிரமப்பட்டீங்களா? இல்ல, ஒரே ஒரு இடத்துல தான் கேட்டு வந்தோம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுனால டயர்டா இருப்பீங்கல்ல? இங்க பாருங்க, இவங்க பேரு கனகராஜ், என் பேரு சுசிலா. வணக்கம். சாரி, என் பேர் தான் கனகராஜ். அருண், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? பக்கத்துல ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ஓ, ஐ சி. நான் கல்ஃப்ல இருந்தேன், அங்க குவைத்துல. நான் நிறைய வருஷம் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன். சொல்ல போனா குவைத்துல நடந்த வார்ல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கக்கா? சுசிலாவுக்கு குழந்தை இல்லம்மா. எங்களுக்கு இன்னும் குழந்தைங்களே இல்லம்மா. சாரி சார். இட்ஸ் ஓகே. நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு பையன், இவ எனக்கு ஒரு பொண்ணு. அந்த மாதிரி நாங்க எங்க வாழ்க்கையில குறையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோமா? என்ன சுசிலா, என்ன? எங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு உங்களையும் பிடிச்சு போச்சு. நான் போய் டீ கொண்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. சுசிலா, சீக்கிரமா டீ எடுத்துட்டு வாமா. எப்பவுமே நிறைய பேர் இருந்த வீடு இது. எவ்வளோ சாப்பாடு ஆக்குனாலும் பத்தவே பத்தாது. ஆனா இப்போ ஒரு படி அரிசி போட்டு சாப்பாடு வடிச்சாலும் அது இப்போ மிச்சமாயிடுது. பண்டிகை முடிஞ்சு எல்லா சொந்தங்களும் போன மாதிரி இருக்கு இப்ப இந்த வீடு. இங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்கிற எல்லா வீட்லயும் இப்படிதான் ரோசம்மா. பசங்க பேர பசங்க எல்லாருமே வேற ஊர்ல இருப்பாங்க. ஊர்ல வயசான அப்பா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனாலும் இங்க நடக்கிற மாதிரி எங்கேயுமே நடக்காது. இங்க வந்து தங்கறதுக்கு யாரும் இல்லாமலாம் இல்லல்ல. நான் காலையில தான் அருண் தம்பி விஷயத்த கேள்விப்பட்டேம்மா. நிம்மதியா இருக்க. நீங்க துணியை வாஷிங் மிஷின்ல போட்டீங்களா? அது போய் என்ன ஆச்சுன்னு பாருங்க. அத போட்டு 10 நிமிஷம் தான் ஆகுது. இருந்தாலும் நான் என்னன்னு போய் பாக்குறேன். நான் போய் பாக்குறேன்.
எங்களை யாருன்னு தெரியலையா? என் பேரு நந்தகிஷோர். நான் மல்லிகா. உள்ள வந்து பேசலாமா? வாங்க. இப்பதான் உங்களை முத பார்த்தாலும் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நல்ல விதமா கேள்விப்பட்டிருக்கேன். அக்காக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வைக்காம எப்படி தெரியும்னு சொல்லுங்க. ஜேபி சொல்லிதான் தெரியும். என்னை பத்தி ஜேபி உங்ககிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. ரொம்ப வருஷமா குவைத்துல இருந்தாரு. வெளிநாடுல இருந்த ஒரு தம்பி. ஆமா, அது நான் தான், நந்தகிஷோர். அண்ணா என்ன நந்தான் தான் கூப்பிடுவாரு. சொல்லியிருக்காரு. நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். இல்லக்கா, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். என்னங்க என்னங்க என்னாச்சு? ஐம் சாரி. அண்ணன் மேல ரொம்ப பாசமும் மரியாதையும் வச்சிருந்தேன். அவரும் இவர் மேல அந்த அளவுக்கு தான் பாசம் வச்சிருந்தாரு. தம்பி அப்படிங்கறத விட ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருந்தாரு. இன்ட்ரோ பண்ணவே இல்லை. இவங்க மல்லிகா. இவங்க என்னோட பிசினஸ் பார்ட்னர். குவைத்ல இருந்து வந்த உடனே வந்து பார்க்கணும்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசி வரையும் அவரோட பாடி கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. இங்க பாருங்க, அக்கா வருத்தப்பட வைக்க தான் நாம இங்க வந்தோமா? ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. எதிர்காலத்தை பத்தி அண்ணன் நிறைய பிளான் வச்சிருந்தாரு. அண்ணன் பண்ற பிசினஸ் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரு. இங்க செட்டில் பண்ணிட்டு புது ப்ராஜெக்ட் தொடங்கலாம் தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. என்கிட்ட அவர் அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலக்கா. அதுக்கு முன்னாடியே அவரு உங்க வீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கைவிட்டு போன அந்த நாள் எனக்கு ஞாபகம் வருது. அண்ணன் அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. பிஜே குரூப்ல இருந்து எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் நிம்மதியா இருந்தாரு. அப்புறம் இதை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. பிசினஸ்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குல்ல? அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கு. அதுக்கு என்ன, ஜேபி சாரோட கூட இருந்து பிசினஸ் A to Z புரிஞ்சு வச்சிருக்க ஆள் தானே இங்க இருக்காரு. அண்ணனுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. என்னங்க நீங்க எதுக்கு இப்படி ரிசர்வா இருக்கீங்க? அக்கா என்ன வேற யாரோவா? உங்க அண்ணி தானே. அப்படின்னா அம்மாவோட ஸ்தானம். உங்களுக்கு தெரியுமா, ஜேபி சாரோட எல்லா பிசினஸ்லயும் ஒரு பார்ட்னரா இவர் கூட இருந்திருக்காரு. எல்லா விஷயங்கள்லயும் பாதி உரிமை இவருக்கு தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இவரு தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு உதவி பண்ணணும், அது மட்டும் தான் என் மனசுல இருந்தது. அதை தவிர்த்து வேற எந்த விஷயமும் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும்ல அண்ணனோட கேரக்டர். அவரோட தம்பி தானே நான். ஏமாத்துறதும் வஞ்சனையும் எனக்கு சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாம அண்ணனுக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் சொந்தமானது தானே. என்னோட பொண்ணு எனக்கு தெரியும். அதை பத்தி அண்ணன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் பொண்ணு பத்தியா? அவ எங்க இருக்கான்னு ஜேபி சொன்னாரா? சொல்லுங்க, என் பொண்ணு எங்க இருக்கா? அண்ணா எதுவும் சொல்லலையா? இல்ல, அவளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கும் அதை பத்தி தெரியாது அண்ணி.
உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொல்லுவேன்னு கடைசியா ஃபோன் பண்ணும்போது சொன்னாரு. என்ன இருந்தாலும் என் பொண்ணு நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் அவகிட்ட கொடுத்துருவேன். அண்ணனோட பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி தான் அண்ணி. அவளை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் போதாது, பிசினஸ்லயும் நீங்க அக்காவுக்கு உதவி பண்ணணும். அண்ணனோட ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து நடத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? உங்களுக்கு எப்ப தேவைன்னு சொல்லுங்க, நான் ஓடி வரேன். அப்புறம் நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாத்தையும் உங்க பொண்ணு கொடுக்கும்போது நான் வந்து முன்னாடி நிக்கிறேன். பொண்ணு அதுக்கு அவ உயிரோட இருக்கணும்ல. மகாலட்சுமி மாதிரி உன் வலது கால எடுத்து வச்சு வாமா வாமா. பாரு, நேத்து தான் நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம். வந்து பாருங்க. அட, வீட்டுல போய் பாருங்க. இங்க எல்லாமே இருக்கு, நீங்க வந்தா மட்டும் போதும். அருண், எப்படி இருக்கு இந்த வீடு? பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கா? நீ என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? பிடிச்சிருக்கு. இந்த வாடகை வீடுன்னு சொல்லும் போது நான் குவைத்துல இருந்ததுதான் ஞாபகம் வருது. அங்க எல்லாமே அபார்ட்மெண்ட் தானே. கல்ஃப்ல வார் நடக்கும்போது நான் அப்புறமா சொல்றேன். விளக்குல என்ன ஊத்தி வச்சிருக்கேன், நீ போய் விளக்கு ஏத்துமா. அருண் சொன்னது ரொம்ப சரியாதான் இருக்கு. இது சாதாரண ஒரு பாலா இருந்தா கூட இந்து கொண்டு வந்து கொடுத்த உடனே அது என்ன டேஸ்டா இருக்கு. திறமையும் கைப்பக்குவமும் இருந்தா சாப்பாடுலாம் ரொம்ப அருமையா இருக்கும் போலயே. அதான் வாழ்க்கைக்கு உற்சாகத்தை கொடுக்கும். குடுமா. டவுனுக்கு இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்னா? ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா சொல்லணும்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் வரும். ஹாஸ்பிடலுக்கு? ஹாஸ்பிடல் பக்கத்துல. அருண், உன்னோட ஃபியூச்சர் பிளான் தான் என்ன? வேலைக்கு உடனே ஜாயின் பண்ணும். பிரைவேட் கம்பெனி தானே? ஆமா. அப்புறம் புது டாக்டர் வேற பார்க்கணும். இந்துக்கு செக்அப் டேட் வேற நெருங்குது. அந்த விஷயத்துல நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதப்பா. இந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதுக்கு இங்கதான் சுசிலா இருக்காளே, இல்லனா நான் இருக்கேன். எங்களுக்கு ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கான யோகம் வரல. ஆனா எங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது எங்களுக்கும் குழந்தைதான். இங்க பாரு அருண், நீ எப்போதுமே இந்த வீட வாடகை வீட நினைக்க கூடாது. உன்னோட சொந்த வீடா நீ எப்போதுமே நினைக்கணும். எங்களை நீங்க உங்க சொந்தக்காரங்களாவே நினைச்சுக்கோங்க. இப்படி ஒரு நெருக்கத்தையும் பாசத்தையும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இல்ல அருண்? சரிதாங்க. நாம எங்கேயும் தேடி போக வேண்டாம். அனுபவிக்கிற யோகம் இருந்தா அது நமக்கு தானாவே நடந்துரும். கண்டிப்பா நடக்கும். அதான் உண்மை.
நல்லா வருது. காம் அண்ட் குவைட்டா இருக்கு. கடைசியா நாம 2 பேர் மட்டும்தான் இந்த வீட்டுல வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். உண்மையை சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த திருப்பம் தான் அது. நான் என் வாழ்க்கையில நிறைய பாடத்தை கத்துட்டு வந்த ஆள் தாங்க. பெரிய வீட்டு குழந்தையா பிறந்தோம், வளர்ந்தது ஒரு சின்ன வீட்டுல. வாழ வந்த இடத்துல உங்க பொண்டாட்டியா நான் வாழ்ந்திருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன வளர்த்த வீட்டுக்கு போய் நான் தங்கினேன். இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம வாடகை வீட்டுல ஆரம்பிக்க போறோம். உனக்கு வருத்தமா இருக்கு இந்து? நீங்க கூட இருக்கீங்களா, அப்புறம் என்ன? எதுக்கு இப்படியெல்லாம் கேக்குறீங்க? கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு வந்த நாளை நான் நினைச்சு பாக்குறேன். புது வீடு, புது முகங்கள். அப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பங்கு போட யாருமே அப்ப இல்ல. எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகிதான் இருந்தேன். நான் உட்பட. சரிதானே? ரொம்ப ரிசர்வ்டான ஆளா இருப்பீங்கன்னு எனக்கு அன்னைக்கு தோணுச்சு. இருந்தாலும் அம்மா எனக்கு உறுதுணையா இருந்தாங்க. யாரோட சூழ்ச்சியும் பழிக்காம இருக்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் உனக்கு நெருக்கமான உன்ன அத்தை உன்ன பிரிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.